வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மிளகு குழம்பு, அதுக்கப்புறம் வாழைக்காய் பொடி மாஸ் பண்ண போறோம், பூசணிக்காய் கூட்டு. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கூட்டுக்கு வறுத்துக்க வேண்டியதை வறுத்துக்கலாம். நான் இந்த பக்கம் எப்பயும் போல பாசிப்பருப்பு ஒரு டேபிள், அதாவது ஒரு கரண்டி பாசிப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணிட்டு பூசணிக்காயும் கட் பண்ணி போட்டு அதுலயே கொஞ்சம் மஞ்சள் பொடி பெருங்காயமும் போட்டு வேக வச்சிருக்கேன். பாருங்க, இங்க பூசணிக்காய் கூட்டுக்கு ரெடியா இருக்கு. இப்ப வறுத்துக்க வேண்டியதை பார்க்கலாம். ஒரே ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு வரமிளகா, இதை மட்டும் வறுத்துக்கலாம். பெருங்காயம் நான் கூட்டு வேகும் போதே சேர்த்துட்டேன், அதனால இப்ப வறுத்துக்கிறதுல நான் பெருங்காயம் சேர்த்துக்கல. நீங்க அதுல சேர்த்துக்கலன்னா இதுல சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். தேங்காய் மிக்சி ஜார்ல போட்டிருக்க ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வறுத்ததையும் இதுல சேர்த்துடலாம். ஒரு அரை டீஸ்பூனுக்கு சீரகம், இதை சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். கூட்டுக்கு அரைச்சாச்சு, அரைச்ச விழுத சேர்த்துடலாம். மிக்சி ஜார் எல்லாமே அந்த தண்ணியை விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி விடுவோம். கூட்டுக்கு தேவையான உப்பு. இந்த பக்கம் கூட்டு கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம மிளகு குழம்புக்கு வறுத்துக்க வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம். ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம், ஒரே ஒரு வரமிளகா, ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு, நல்ல ஒரு டீஸ்பூனுக்கு தனியா. ஃபர்ஸ்ட் இதை வறுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆஃப் பண்ணிட்டேன், அந்த சூடே போதும். தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், அவ்வளோதான். இதை மிக்சி ஜார்ல மாத்திடலாம். நம்ம கூட்டுக்கு அரைச்சோம் இல்லையா, அதே ஜார்லயே மாத்தி நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். மிளகு குழம்புக்கும் நம்ம அரைச்சாச்சு. புளியும் நல்ல ஒரு லெமன் சைஸ்ல கரைச்சி வச்சிருக்கேன். இப்ப அரைச்ச விழுத இதுல சேர்த்துலாம். மிக்சி ஜார் அலம்பி அந்த தண்ணியை விட்டுருவோம். இப்ப கச்சட்டியில நல்லெண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிருக்கு. கடுகு, நம்ம ஆல்ரெடி பெருங்காயம் வறுக்கும் போது போட்டதுனால நான் இப்ப பெருங்காயம் போடல. கொஞ்சம் மஞ்சள் பொடி, கருவேப்பிலை, நம்ம அரைச்ச விழுத புளியில கரைச்சி வச்சிருக்கோமா, அதை அப்படியே சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி விடுவோம். இந்த பக்கம் கொதிக்கட்டும். அது கூட்டு நல்லா கொதி வந்துடுது. மேலாக ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுல ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அவ்வளவுதான். இதுல கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிச்சிருவோம். கருவேப்பிலை, அவ்வளவுதான். கூட்டுல சேர்த்துருவோம். நம்மளுடைய கூட்டும் ரெடி. கூட்டுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளவுதான். கூட்டு எடுத்து ஓரமா வச்சுட்டு அப்புறம் வாழைக்காய் பொடி மாஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, வாழைக்காயை நல்லா நான் 3 பாகமா போட்டு வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இது அப்படியே கையிலேயே உதுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க பெரிய துருவல் இருந்தா துருவிக்கலாம். துருவல் கொஞ்சம் பெருசா இருந்தா துருவிக்கலாம். நீ நல்லா பெருசா வரும். நான் கையிலேயே அப்படியே உதுத்துக்க போறேன். இப்ப வாழைக்காய் பொடி மாஸ் பண்ண போறோம். அதுக்கு பேன்ல தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு பச்சை மிளகா, நம்ம உதுத்து வச்சிருக்கிற வாழைக்காயும் சேர்த்துடலாம். வேக வச்சு உதுத்து வச்சிருக்கிற வாழைக்காய், கொஞ்சமா மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான உப்பு. ஆமா, நான் போட மறந்துட்டேன். கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாம். இதுலயே கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுருவோம். அதுக்கப்புறம் தேங்காய், கொஞ்சமா பெருங்காயப்பொடி, அவ்வளவுதான். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சமா லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம், அவ்வளவுதான். நம்மளுடைய வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆயிடுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மிளகு குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. அதுக்கு கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். எப்பயும் போல சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். மிளகு குழம்பு ரெடி ஆயிட்டு ஆஃப் பண்ணிடுவோம். மிளகு குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா குறைஞ்சி வந்திருக்கு பாருங்க, அவ்வளவுதான். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது. இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. மிளகு குழம்பு, அதுக்கப்புறம் வாழைக்காய் பொடி மாஸ், பூசணிக்காய் கூட்டு, அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் சமையல் தான். நான் எப்பயுமே சொல்றது, நல்ல சுட சாதத்துல இந்த மிளகு குழம்பு நல்ல ஒரு நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சுட்டு
பருப்பு தொகையில் இருந்தாலும் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு கூட்டு பண்ணதுனால அதெல்லாம் பண்ணல. ஸோ கூட்டு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.